தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் 12th டிப்ளமோ டிகிரி பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26,280 ரூபா ஸ்டார்டிங் சேலரி வழங்குறதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அந்த எந்த வேலையுமே இதில் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஸ்கேன் பண்ணி மொத்தமாக சேர்த்து நீங்கள் இமெயிலில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படியே ஒட்டிக்கோங்க. மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய வயது 1/4/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா இங்கே ஒரு நம்பரும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே இமெயில் ஐடியை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். தென் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி இவங்க மட்டும் இதில் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை இங்கே வைக்கணும், டிக் பண்ணிக்கோங்க. மிச்ச கேட்டகரியெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணாதீங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி மட்டும் இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் உடல் ஊனமுற்றோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நேச்சர் ஆர் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஆணினம், பாலினம் என்ன, ஆண் பெண் திருநங்கைகள் என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, என்ன சப்ஜெக்டில், டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எத்தனை பர்சன்டேஜ், ரிமார்க்ஸ் என்ன, இது மாதிரி 12th டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர் குவாலிஃபிகேஷன் எனி அதர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்டில் படிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சிடிஇடி இது குவாலிஃபை இருந்துச்சுன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. கீழே இது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா என்னவா, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கேட்பாங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷன், உறுதிமொழியை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு டேட் இந்த இடத்துல மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர், இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட், அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. இதில் நிறையா ரிலவெண்ட்டாக நிறைய இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி என்னென்னங்கிறத பார்த்துலாம். அதில் என்னென்ன சப்ஜெக்ட் என்னங்கிறத வேறு இது நிறையா இருக்குது, அதை என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி டீச்சர், பிஆர்டி பிரைமரி டீச்சர், டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21,250 ரூபா. இந்த ரெண்டு இதுக்கும் சேலரி. டிஜிடிக்கு அப்படின்னா 26,250 ரூபா சேலரி. இது இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயது ஜென்ரல் கேட்டகரினா, அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே அறிவிச்சிருக்காங்க.
ப்ரிப்பரேட்டரி டீச்சர் மற்றும் பிரைமரி டீச்சர்னால் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிஜிடி அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறோம் ஜென்ரல் கேட்டகரினா. சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி மினிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேலே சொல்லியிருக்கிறத விட. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது பெண்கள் யாராவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 35 வயது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 15, இங்கே ஒரு 5 வருஷம், 2 சேர்த்துனா 15 வருஷம். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் 50 வயது வரை இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இதே ஓபிசினா நீங்கள் மேக்ஸிமம் 48 வயதுக்குள்ளே இருக்கவங்க பெண்கள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியில் பெண்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சுனா உங்களுக்கும் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, 2வது ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது 2 வச்சுட்டிங்கன்னா இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு ஆஃபரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், சோஷியல் சயின்ஸ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 4 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2வது டிஜிடி, அதில் பிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஇடி அதாவது பேச்சுலர் டிகிரியாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டிஜிடி ஆர்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லைன்னா விர்ச்சுவல் ஆர்ட்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ரிலவெண்ட்டாக அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி ஐடி பிசிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ பிடெக் நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பிரைமரி டீச்சர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லைனா 2 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோ எஜுகேஷன் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 2வது பிரைமரி டீச்சர் தமிழ், இந்த வேலைவாய்ப்புக்கும் சேம் அதே தான். நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, பேச்சுலரில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 2 இயர்ஸ் டிப்ளமோ எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தமிழில் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ப்ரிப்பரேட்டரி டீச்சர், இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே டிப்ளமோ நர்சரி டீச்சர் எஜுகேஷன் அப்படி இல்லைன்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அப்படியும் இல்லைன்னா ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இது முடிச்சிருக்கீங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா பிஎட் நர்சரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா எனி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 19/4/2024 இந்த இமெயில் ஐடி மூலிமா தான். aecs.palayakal@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பணும். இது லாஸ்ட் டேட் 19/4/2024. உங்களுக்கு இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 21/4/2024 அன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. டிஜிடினா உங்களுக்கு மதியம் இன்டர்வியூ நடக்குது. மிச்ச இருக்க வேலை வாய்ப்புக்கு காலையில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. 1 மணி நேரம் டியூரேஷன் டெஸ்ட். சரிங்களா? சரி, இதுக்கான ரிசல்ட் எப்போ எங்களுக்கு வரும் அப்படின்னா 24/4/2024 அன்னைக்கு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது ஸ்கூல் வெப்சைட்டில் காலையில் 10 மணிக்கு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, எங்கே போய் நாங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் தான் அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் ZC டவுன்ஷிப் பாளையக்கல் இங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் அங்கே தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். 19ஆம் தேதி மறக்காமல் இமெயில் ஐடியில் அனுப்பிச்சிடணும். 21ஆம் தேதி போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கணும். 24ஆம் தேதி ரிசல்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.